Friends, நம்ம யூனிட் 10ல theorem 1 பார்க்க போறோம். So the tangent at any point of a circle is perpendicular to radius through the point of contact. மொத்தமாக இந்த யூனிட்ல உங்களுக்கு ரெண்டு தியரம் இருக்கும். So இது ஃபர்ஸ்ட் தியரம். So எப்படி கேட்பாங்கன்னா உங்களுக்கு क्वेश्चन வந்து prove the tangent at any point of a circle is perpendicular to radius through the point of contact அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? So ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் the tangent at any point of a circle. So முதல்ல ஒரு சர்க்கிள் இருக்கு. So tangent அப்படின்னா ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா அந்த சர்க்கிள்ல if a line touches only one point, ஒரு லைன்ல வந்து ஒரே ஒரு சர்க்கிள் மீட் ஆயிடுச்சு பாயிண்ட் அப்படின்னா இது பேர் உங்களுக்கு என்னன்னா tangent. ஓகே, so if a line touches 2 point, ஒரு சர்க்கிள் இருக்கு, if a line touches 2 point அப்படின்னா அது பேர் உங்களுக்கு secant. ஓகேங்களா? so tangent அப்படின்னா ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா ஒரு லைன்ல வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் கரெக்டா டச் ஆச்சு மீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது பேர் உங்களுக்கு டேஞ்சன்ட். இந்த சர்க்கிளும் லைனும் மீட் ஆகிற இடம் பேர் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு சர்க்கிளும் ஒரு லைனும் மீட் ஆச்சு, ஒரே ஒரு லைன் மட்டும் வந்ததுன்னா அது உங்களுக்கு டேஞ்சன்ட். அந்த சர்க்கிளும் லைனும் மீட் ஆகிற பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகேங்களா? ஸோ இதே ஒரு சர்க்கிள்ல வந்து ரெண்டு பாயிண்ட் மீட் ஆச்சு, ஒரு சர்க்கிள் இருக்கு இந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட் மீட் ஆச்சுன்னா அது பேர் உங்களுக்கு சீக்கட். இப்ப தியரம் பாருங்க, the tangent at any point of a circle. So ஒரு சர்க்கிள் இருக்கு, so the tangent ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் மீட் ஆகுது. so the tangent at any point of a circle is perpendicular to radius. so radius ன்றது உங்களுக்கு என்ன தெரியும், center point of circle தான் radius, is perpendicular to radius. okay, so it's perpendicular to radius through the point of contact. through the point of contact நான் இப்பதான் சொன்னேன், என்னது ஒரு tangent பாயிண்ட்டும் ஒரு சர்க்கிளும் உங்களுக்கு எந்த இடத்துல மீட் ஆகுதோ இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு என்னது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். முதல் ஸ்டேட்மெண்ட் புரியுதா பாருங்க. so the tangent at any point of a circle. so the tangent at any point of circle னா ஒரு சர்க்கிள்ல ஒரு tangent போறோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள்ல ஒரு இடத்துல பாயிண்ட்ல மீட் பண்ணதா அது tangent of a circle is perpendicular to radius. so radius is the center point of circle, perpendicular எதுக்கு perpendicular, tangent is perpendicular to radius through the point of contact. point of contact னா இந்த சர்க்கிளும் லைனும் மீட் ஆகிற இடத்துல இருக்கிறது தான் point of contact. இதுக்கு வந்து எப்படி மீட் ஆகுது, through the point of contactல மீட் ஆகுது சொல்றாங்க. முதல்ல பாயிண்ட்ஸ்ல எழுதிக்கோங்க. சோ இது A, சோ இது B, சோ இது O சென்டர், சோ இது வந்து உங்களுக்கு P. இது சென்டர் பாயிண்ட் வந்து O. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இப்போ ஒண்ணா ப்ரூவ் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் given so given என்ன முதல்ல உங்களுக்கு AB is a tangent to the circle. given AB is a tangent to the circle with center O. okay, so இதான் முதல்ல உங்களுக்கு given என்ன கொடுத்திருக்காங்க, AB is a tangent to the circle. so AB ன்றது என்னது tangent, எதுக்கு அந்த சர்க்கிளுக்கு tangent with என்னது உங்களுக்கு சென்டர் O. சென்டர் O ன்றது வந்து AB ன்றது உங்களுக்கு என்ன சொல்றாங்க, tangent சொல்றாங்க. சோ கன்ஸ்ட்ரக்ஷன் நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். சோ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முக்கியம். இந்த டயகிராம்ல இதோட முடியல, இன்னும் இருக்க டயகிராம்ல. சோ அந்த டயகிராம்ல இருக்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது கன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஓகே, டேக் any point Q other than P on tangent AB. okay, so construction கவனிங்க. so take any point Q other than P on tangent AB ன்றாங்க. so on tangent AB ல ஏற்கனவே நமக்கு என்ன இருக்கு, P ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகே, சோ ஏற்கனவே P இருக்க பாயிண்ட்ல take any point other than Q, sorry take any point Q ன்ற other than P. அப்ப வந்து ஜஸ்ட் என்ன பண்றோம், நம்ம இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறோம். என்ன எடுக்கிறோம், சோ Q ன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். ஓகே, சோ take any point Q other than P. P தவிர இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறோம் எங்க, in tangent AB. ஓகே, சோ இப்போ என்ன பண்றோம், join OQ. அது எது மீட் பண்றோம், join OQ to intersect the circle at R. to intersect the circle at R. Okay, so join OQ. எதை நம்ம P தவிர இன்னொரு பாயிண்ட் டேஞ்சன்ட் எடுக்கிறோம். P தவிர Q ஒரு பாயிண்ட் டேஞ்சன்ட் AB எடுக்கிறோம்.
அது OQ ஜாயின் பண்றோம். இந்த சர்க்கிள்ல மீட் ஆகுது பாத்தீங்களா அந்த பாயிண்ட், சர்க்கிள்ல ஒரு Q பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஆர்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? So take any point Q other than P on tangent AB. So AB ல வந்து P தவிர இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறோம். So அது Q. Join OQ to intersect the circle at R. Oவும் Qவும் ஜாயின் பண்றோம். இந்த சர்க்கிளோட லைன்ல மீட் ஆகுது பாத்தீங்களா ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு என்னது R அப்படின்னு போட்டு. ஓகே, சோ நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் to prove. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் a circle is perpendicular to radius through the point of contact. So OP ன்றது தான் perpendicular through the point of contact அப்படின்னு சொல்றாங்க, perpendicular to radius. So OP perpendicular to AB இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. So tangent at any point of a circle, so OP is perpendicular to radius through the point of contact. Okay, so இந்த OP perpendicular to AB இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண. Okay, so OP ன்றது radius, AB ன்றது லைன். இந்த OP வந்து radius வந்து இந்த point of contact மீட் பண்றது perpendicular இருக்கு அப்படின்றத. Okay, so next இப்போ proof. Proof. Since Q is a point on tangent AB, point of contact. Since Q is a point on tangent AB, so Q இருக்கு, so Q is a point on tangent, எந்த tangent இருக்கு, so AB இந்த tangentல இருக்கு, எது தவிர other than point of contact P. Okay, tangent AB other than point of contact P அப்படின்னு முடியுது. பாத்தீங்கன்னா since Q is a point, Q ன்றது பாயிண்ட் எங்க இருக்கு, on a tangent AB இருக்கு, எதை தவிர other than point of contact P தவிர இன்னும் எந்த பாயிண்ட் இருக்கு, Q ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா Q will be outside the circle. So Q ன்றது பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, உங்களுக்கு இந்த சர்க்கிள் விட்டு எப்படி இருக்கு, கொஞ்சம் வெளியே தள்ளி இருக்கு. So Q will be outside the circle. So Q will be outside the circle. Okay, so the Q ன்ற பாயிண்ட் எங்க இருக்கு, உங்களுக்கு சர்க்கிள் விட்டு தள்ளி வெளியே தான் இருக்கு அப்படின்னா. So Q ன்ற பாயிண்ட் என்ன, இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு Q ன்றது. ஓகே, so just ஒரு வாட்டி சொல்றேன், இது ரேஸ் பண்ணிட்டு அடிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா the tangent at any point of a circle is perpendicular to radius through the point of contact. So tangent ன்றது இந்த லைன் தான், இந்த சர்க்கிளும் லைனும் ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல மீட் பண்ணா அது tangent. So tangent at any point of a circle perpendicular to radius, இந்த radius ன்றது OP, OP ன்றது perpendicular to radius through the point of contact. So அதுதான் நம்ம ப்ரூவ் பண்றோம். So OP perpendicular to AB இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. So given என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, AB is a tangent to a circle with center O. So AB ன்றது tangent with center O, அதுதான் உங்களுக்கு given கொடுத்திருக்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் நாம ஒரு பாயிண்ட் Q எடுக்கிறோம், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் P தவிர. சோ இந்த லைன் டிரா பண்றதா கன்ஸ்ட்ரக்ஷன். இத OQ ஜாயின் பண்றோம், அந்த சர்க்கிள்ல மீட் பண்றது பேர் வந்து R அப்படின்றாங்க. சோ ப்ரூவ் பண்ண வேண்டியது OP perpendicular to AB. இப்போ ப்ரூஃப் என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா since Q is a point on tangent AB, so Q ன்ற பாயிண்ட் வந்து AB ல இருக்கு, எதை தவிர பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் P தவிர இருக்கிற இன்னொரு பாயிண்ட் எது அப்படின்னா Q அப்படின்னு சொல்றாங்க. So Q will be the outside the circle. ஆமா, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல P வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு பாயிண்ட் இருக்குன்னா அந்த பாயிண்ட் கண்டிப்பா எப்ப இருக்கணும், சர்க்கிள் விட்டு தள்ளி தான் இருக்கும். ஏன்னா டேஞ்சன்ட்ன்றது வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் மீட் ஆகுது. ஸோ அதுதான் நம்ம P போட்டுட்டோம். இப்போ இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா சர்க்கிள் விட எப்படி தான் இருக்கணும், அவுட் சைட் த சர்க்கிள் தான் இருக்கணும். ஸோ அதுதான் எழுதிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் கவனிங்க. Okay, so next in diagram OQ, so in diagram OQ intersect the circle at R. Okay, so in diagram எப்படி இருக்கு, இந்த OQ ன்றது வந்து சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகுது, எங்க இன்டர்செக்ட் ஆகுது, at R ல இன்டர்செக்ட் ஆகுது. ஓகே, so அப்ப OQ equal to OQ, இந்த பாயிண்ட் OQ equal to நம்ம எப்படி எழுதலாம், OR. இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு R திருப்பி புரியுது நினைக்கிறேன். இந்த பாயிண்ட் மீட் ஆகிற பாயிண்ட் தான் OQ equal to OR. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்
OR plus அப்புறம் வேற என்ன இருக்கு RQ. ஓகே சோ OQ equal to first OR plus RQ னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்ப கண்டிப்பா OQன்றது கண்டிப்பா என்ன எதோட கிரேட்டர் தென் இருக்கும்? OR ஓட கிரேட்டர் தென் இருக்கும். therefore OQ is greater than OR. ஏன் அப்படி எழுதுறேன்? OQ ன்ற பாயிண்ட் வந்து இங்க O இருக்கு. சோ OQ ன்ற பாயிண்ட் வந்து OR plus RQ அப்படின்றாங்க. அப்ப OQ ன்றது கண்டிப்பா OR ஓட கிரேட்டர் தென் இருக்கும். ஏன்னா நம்ம கூட என்ன ஆட் பண்றோம்? RQன்றது ஆட் பண்றோம். சோ RQன்றது ஆட் பண்றதுனால கண்டிப்பா OQன்றது எப்படி இருக்கும்? OR ஓட கண்டிப்பா கிரேட்டர் தென்னா இருக்கும். இதா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிருப்போம். சோ அந்த பாயிண்ட் ஆட் பண்ணதுனால OQ வந்து எப்படி இருக்கும்? OR ஓட கண்டிப்பா கிரேட்டர் தென்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சோ ஃப்ரம் டயகிராம் நமக்கு என்னன்னா OR அப்படின்றது நமக்கு என்னதான் ரேடியஸ் தான், OPன்றது நமக்கு என்னதான் ரேடியஸ் தான். ஆமா தானே? இப்போ ஓன்றது பாயிண்ட், இங்க ஆர்ன்றது நமக்கு ரேடியஸ் தான். ஏன்னா சென்டர் பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள் சுத்தி எல்லாமே நமக்கு என்னதான் ரேடியஸ் தான். ஸோ ORன்றதும் ஒரு ரேடியஸ் தான், OPன்றதும் ஒரு ரேடியஸ் தான். ஸோ ஃப்ரம் டயகிராம் OR equal to OP. ஆமா தானே? ஏன்னா OR இதுவும் ரேடியஸ், OP அப்படின்றது ரேடியஸ். அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் therefore OQ is greater than OR equal to OP ன்றதால இத OP ன்னு எழுதலாம். So OQ greater than OP அப்படின்னா therefore நம்ம எப்படி எழுதலாம்? OP is less than OQ ன்னு எழுதலாம். சமாதானே? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 3 greater than 2 அப்படின்னா 2 என்னது கண்டிப்பா less than 3 தான். அப்படியே மாறிச்சு அப்படின்னா less than 1. அதே தான் இங்க பண்ணிருக்கேன். OQ greater than OP அப்படின்னா அப்ப கண்டிப்பா OP எப்படி இருக்கும்? less than OQ ஆ இருக்கும். சோ இந்த கண்டிஷன் தான். therefore இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. therefore OP is the shortest distance OP is the shortest distance, okay, so other than point AB. ஓகே சோ OP அப்படின்றது தான். ஏன்னா OP is less than OQ ன்னு சொல்றாங்க. OQ இங்க இருக்கு, OP இங்க இருக்கு. So OP is the shortest distance. எதை விட கம்பேர் பண்ணுது? From the point O to the line AB ன்னு வரும். So OP is the shortest distance from the point O to line AB. Okay, so OP ன்றது தான் உங்களுக்கு என்னது இருக்கிறதுலே shortest distance. ஏன்னா OP is less than OQ. So OP is the shortest distance from the point O to the line எந்த லைனுக்கு? AB. அப்ப to the point line AB அப்படின்னா therefore OP is perpendicular to AB. Okay, so OP ன்றது தான் உங்களுக்கு shortest distance from AB அப்படின்னா அப்ப OP ன்றது கண்டிப்பா இப்படி தான் இருக்க போகுது, AB க்கு perpendicular தான் இருக்கும். So இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். So ப்ரூவ் ஏற்கனவே எழுதிருக்கேன். So OP perpendicular to AB. இதை OP perpendicular to AB னு ப்ரூவ் பண்ணியாச்சு. Okay, thank you.